பிக் பாஸ் காமன் மேன். ஸோ டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. இவங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கொஞ்சம் தெளிவாக பேசினவன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்ளே தூக்கிட்டு வரணும் அப்படின்ற அவசியம் வந்து இவங்களுக்கு இல்லை. ஓகே, மாறாக எப்படி தூக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து தெரியக்கூடாது, சும்மா வந்து பைத்தியக்காரன் மாதிரி பண்ணவன் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணுறானுங்க. ஸோ இன்றைக்கி செலெக்ஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு ஜேசன் ஒருத்தவரான், அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரில. நான் எல்லா இடத்துல வச்சுருக்கேன், நான் படித்தவன், பெரியவன், எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சும்மா வந்து பில்டப் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதே தெளிவாக பேசக்கூட தெரில. அவனெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இன்னொருத்தன் ஒரு மென்டல் தான், வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு மென்டல். எப்படி பேசுமோ அந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன். அதாவது மென்டல் பசங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறவன் எல்லாத்தையுமே வந்து பிக் பாஸில் எடுக்கிறானுங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே தெரியுது. இன்றைக்கி செலக்ட் ஆன லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. பட் நல்லா பேசினவங்கள ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒருத்தர் கோயம்புத்தூர்காரெலாம் உள்ளே வந்து பேசினதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் அவங்களாம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? இப்போ பிரபல தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அந்த பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இவனுங்க ஏன் இதை வந்து பண்ணுறானுங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் வந்து ரொம்ப வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணணும், கேன்சல் பண்ணணும், விஜய் டிவி லைசன்ஸை பறிமுதல் பண்ணணும், கேஸை போடணுன்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபெரோஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒருத்தர் வராப்பில். அவர் வந்து நான் வந்து ஈஸியாக மணி மேக் பண்ணிடுவேன், பெரிய பிஸ்னஸாக நான் வந்து கண்டிப்பாக வரணுன்ற ஆசைப்பட்றேன், எலான் மஸ்கை தான் என்னோட சுப்பீரியர், அதுக்கடுத்து இவர் தான் அப்படின்ற மாதிரி சும்மா வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாப்புல. உடனே நம்ம கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டாங்க, என்னடா இப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறான். பட் எலான் மஸ்க் செலவு போயிட்டான் அப்படின்னோடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்கீங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நான் ஃபேக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, பலூனை வந்து இது பண்ணுற மாதிரி. அது கரெக்டாக பண்ணிடுறான். அந்த பையன் பார்க்குறதுக்கு வந்து கமுதினுடைய ஃபீல் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கமுதின் மாதிரி இருந்தாப்புல பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். பட் டாஸ்க் வச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா ஓவர் பில்டப்பாக தான் இருந்துச்சு. பேச்சு திறமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஹோல்டு போட்டாங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் இருந்தது. அடுத்து காமாட்சின்னு சொல்லி கேப் டிரைவர், அவங்க பேச்சாளராக இருக்கணும்னு சொல்லி வந்தோடனே பிக் பாஸ் பேச்சாளர் மட்டும்தான் தகுதியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆறில் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா பேச்சு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. டாஸ்க் ஒழுங்காக ஆனது கிடையாது, வேலை பார்க்குறது கிடையாது, வீட்டில் சும்மா உட்காந்து ஓப்பிடிச்சிட்டு இருந்தார் ஆரி. ஆனால் அவருடைய நேர்மையான ஒரு சிந்தனையும் பேச்சு திறமையும் தான் ஆரி அவர்கள் டைட்டில் வின் பண்ண வச்சு. ஸோ ஒருத்தவனுக்கு ஒரு டேலண்ட் தான். எல்லாமே வந்து வரணும் அப்படின்றவங்க தான் பிக் பாஸ்க்கு வரணுங்கிறது கிடையாது. ஒருத்தன் பேச்சு நல்லா பண்ணுவான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவான், ஒருத்தன் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவான், ஒருத்தர் வந்து அப்போ என்ன எதுக்கு வந்து கேட்டகரி வைக்கிறீங்க? மார்ஷல் ஆர்டிஸ்ட்டு, ஜிம் ட்ரைனரு, மாடலு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கு கேட்டகரி வைக்கிறீங்க? அப்போ எல்லா திறமையும் இருக்கிறவங்க தான் உள்ளே வரணும்னு சொல்லி நீங்கள் போட வேண்டியது தானே. உள்ளே வந்த பிறகு எகத்தலமாக பேசுறது அப்படிங்கிறது, ஏன் கேப் டிரைவராக இருக்கிறீங்க, என்ன இது பண்ணுறீங்கிற மாதிரி அந்த அதில் ஹான் ஹோல்டு போட்டது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேலண்ட்டாக தான் தெரிஞ்சாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, காமாட்சி. பட் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அடுத்து வெங்கடேசன், இவரை பற்றி தான் சொல்லி ஆகணும். இவர் வந்து பிக் பாஸ்க்கே நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுவாராம். 2 கோடி சம்பாதிச்சிருக்காராம். அக்கௌண்ட்டில் 2 கோடி இருக்கான். அவனை பார்த்தா 10 வயசு இல்லாத பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து பில்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. கேட்டால் இது மட்டும் ஒரு தகுதி கிடையாது, இன்னும் நான் தகுதி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. இன்னொரு கூட ஒரு பொண்ணு வந்துச்சு, இந்திரமதி அப்படின்னு சொல்லிட்டு, சந்திரமதி. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் கப்பு வாங்க போகிறேன் பிக் பாஸ் அப்படின்னு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு நேச்சுரலாக தெரில அவங்கள பார்த்தாலே. ஸோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணது கூட நான் ஓகே. பட் ஈவன் அதை அனுகூல் தான் பண்ணாங்க அவங்களையும். இந்த பையனை ரிஜெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணால் நல்லா பேசுகிறான், ஒரு லூஸ் தரம் பேசுகிறான்றதுக்காக செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. இந்த செலெக்ஷன் டீம் ஆரியா இருக்கட்டும், ராஜுவாக இருக்கட்டும், ஓவியா இருக்கட்டும், கண்டிப்பாக ஸ்டேபிளாக இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னோன்னே ஒரு வேளை வந்து பிக் பாஸில் பரவாயில்ல இவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்துடுவான்ற மாதிரி ஆட்டம்லைன் ஸ்டார் ஜிபி முத்துலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த நிகழ்ச்சியோட தரம் போயிடுச்சு. அப்புறம் என்ன, எவனை எடுத்தால் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. இதில் வந்து எனக்கு பெருசாக ஒரு இல்லை. ஆனால் ஜார்ஜ் ராஜசேலன் சொல்லிட்டு ஒரு திறமையான கண்டஸ்டன்ட் உள்ளே வந்தார். நார்மலான காமன் மேனுங்க, அவரெல்லாம் எடுத்தாருன்னா வேறு லெவல். ஆனால் இவங்க எடுக்கலை. இத்தனைக்கும் கவுண்டர் கொடுத்து 3 பேரையும் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணான்.
ஓவியா சீசனில் ஓவியா ஆர்மி நான் வந்து வச்சுக்கிட்டு அப்போ இந்தியன் ஆர்மி கூட ஃபேமஸ் இல்லை, ஓவியா ஆர்மி தான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி பேசினதாக இருக்கட்டும். ராஜுலாம் லிட்டரலாக கலாய்ச்சி விட்டான். நீங்களாம் என்ன பண்ணீங்க, டாஸ்கில் ஒழுங்காக ஆட மாட்டீங்க, ஆரியம் வந்து பேசிகிட்டே இருப்பீங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசினே இருப்பீங்க, மாயாலாம் நீ விஷம் அப்படின்ட்டான் ஓப்பனாகவே. இதெல்லாம் சொன்ன பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிரு. அதாவது இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, லூஸ் தான் பண்ணணும், குவாலிட்டி காமன் மேன் செலக்ட் ஆகணும்னா. இன்னொன்று அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா புகழணும். அப்படியே நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லை, ராஜு நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், மாயா நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு புகழ்ந்தீங்கன்னா மேபி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இவன் போட்டு கோயம்புத்தூர் பாஸில் வேறு லெவலில் செஞ்சு விட்டான், உடனே ஆன் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பொட்டன்ஷியலாக இருந்தது ஜார்ஜ் ரவிச்சந்திரன், ராஜசெல்வன் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக இருந்தது. அப்புறம் மார்ஷல் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தன் வந்தாங்க கம்பு சுற்றுறதுக்கு, அவன் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தமிழும் பேச தெரில, இங்கிலீஷும் பேச தெரில, மாற்றி மாற்றி என்னதையும் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அவனை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெடுமரம் மாதிரி வளர்ந்து கிடக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் உள்ளே வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டியா அப்படின்னு கேட்டால் ஆஹா ஊன்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் தம்பி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான். மற்றபடி அவனுக்கு என்ன கிளாரிட்டினே தெரில. நான் வந்து இத்தனைக்கும் நிறைய சாதிச்சிருக்காரு லைஃப்பில் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் பிக் பாஸ் என்ன பண்ண போகிறேன்னா பேர் தெரியணுன்றான். அப்போ பேர் தெரிஞ்சு நீ கிளம்புனோடனே அதுக்கு பதில் இல்லை, ஏன் முடிச்சுட்டு இருக்கான். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போய் குவாலிட்டி ஃபைட் கொடுக்குறாங்க. இது என்ன இதுன்னே தெரியல. அது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. அது ஒருத்தரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கும் வந்து நம்ம ஜார்ஜி கொடுத்தாங்க, மூக்கில் ரப்பர் பேண்ட்லாம் போட்டு, அது மூக்கிலேருந்து கீழே வரவே இல்லைங்கிற வைங்களேன். பட் இருந்தால் அங்கே ஹோல்டு, இங்கே ஒரு பதிலே சொல்ல அப்படிங்கிறது செலக்டட். நல்லா இருந்தால் அவங்க நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இந்த அபிநயா ஐஸ்வர்யா 2 பேரும் தரமான பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், 2 சரியான பைத்தியம். அதாவது ஒன்று சரியாகாத பைத்தியம், இன்னொன்று சரியான பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து வாய் கிளிய அப்போ உமன் சேஃப்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி பெணாத்துறது. இன்னொரு பக்கம் இது வந்து ரியாக்ஷன் அப்படியா அப்படின்ற மாதிரி அது வந்து பண்ணிக்கிட்டு கிடக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே கிடக்கு, மாற்றி மாற்றி 2 பேரும் சண்டை போட்டு 2 பேருமே ஆன் ஹோல்டு. அற்புதமாக இருந்தது. கேட்டால் பேக்கு போன மாதிரி பேக்காக இருக்கிறது, நான் ஃபேக்காக இருக்கிறது பெருசு அப்படின்ற மாதிரி சண்டை. 2மே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். சரியா? ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன், ஜேசன் மிச்சம் எல்லாருமே வந்து ஆன் ஹோல்டில் இருக்காங்க. ரிஜெக்டட் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து பண்ணல. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டி அக்காவுடைய தரிசனங்கள்லாம் நாளைக்கு தான். இந்த நைட்டி அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கா பிரியவர்சினி, அவங்க ஒரு பேட்டி வந்து கொடுத்தாங்களா, அது வந்து பயங்கர சோஷியல் மீடியாவில் ஸ்பார்க் ஆகிடுச்சு. இந்த சேர் டாஸ்க் இருக்குல்ல, கண்ணபுரம் விளையாண்டது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு நிகழ்ச்சி மேலே. என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறீங்க, 50 பேருக்கு 36 சேர்னா எப்படிறா, நாளைக்கு ஏதாவது காயம் வந்தால் என்ன ஆகுறது, ரத்தம் வந்துச்சுன்னா. அங்கே உள்ளே போய் கேட்டு பார்த்தோம்னா ரத்தம் வந்துச்சுன்றாங்க, எங்களை அடித்து கீறி விட்டாங்கன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வன்முறைகள் அதாவது அனிமல் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக போராளிகள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும், வழக்கம் போல் வேல்முருகன் தான் எப்பயும் வந்து தூக்கிட்டு வருவாப்பில் பிக் பாஸ் தடை பண்ணணுன்ட்டு. இந்த வட்டம் வந்து கேஸ் போடுங்க, விஜய் டிவிக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணணும், இதெல்லாம் என்ன ஷோ, மனுஷனா மிருகமா இவங்கலாம், மனசாட்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, சமுதாயம் எங்கே நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுட்டு இந்த ஷோவை நீக்கணும், தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் கதறினாலும் பெரிய கார்ப்பரேட் நிகழ்ச்சி, ஒரு வெங்காயம் பண்ண முடியாது. இன்னொன்று ப்ராப்பராக இவங்க வந்து ஒரு அட்ரஸ் பண்ணி ஒருத்தவங்களை பண்ணுறாங்கன்னா அவங்க எடுக்க மாட்டுறாங்க. இந்த ஜார்ஜாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு ஷோபான்னு ஒரு பொண்ணு, ஷோபா இல்லை அதுக்கடுத்து ஒரு பொண்ணு வந்துச்சு, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நல்லா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ரிஜெக்ஷன் இருந்துச்சு, ஜிம் ட்ரைனர்னு ஒரு பையன் வந்தான் பாருங்க, ஷட்டிலாக பேசினாப்புல சிவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. என்னத்தை பண்ணுறாங்கன்னே நமக்கும் புரியல. பார்க்குறவங்க கேட்டால் முனியம்மா தான் ஆனால் கரெக்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பக்காவாக தெரியுது அவங்க லீவ் இவங்களை என்ன பண்ணால் நம்ம அடிக்க முடியும்னு சொல்லிட்டு கரெக்டாக தீபாக்கா மாடலேஷனை பண்ணி இவங்களுக்கு என்ன தேவை, அழுகணும், கண்டென்ட் கொடுக்கணும், நிறைய இடத்துல வந்து ஜாலியாக பேசிடணும், சில இடங்களில் போட்டு கலாய்க்கணும் அப்படின்றத ரொம்ப தாராளமாக பண்ணுற முனியம்மாவை செலக்ட் பண்ணுறது கரெக்டான விஷயந்தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்களே. இப்போ ஜார்ஜ்லாம் வந்து நல்லா தான் பண்ணாப்புல இன்றைக்கி, செலக்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஷோ பார்த்துட்டு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.